பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் யாவரும் இணைந்து இணையதளத்தின் மூலமாக ஒருமித்து உம்மை நோக்கி பார்க்கவும் ஆராதிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு தந்த தருணத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். இந்த ஆராதனை வேளையில் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து இந்த ஆராதனையை வழிநடத்தி எங்களுக்கு ஆசீர்வை தந்தரலும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆராதனை கீதங்கள் 663 கீதங்கள் 412 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 663. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணையீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்லமையுள்ள தேவனுடைய அளவிலாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அப்படி திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த உடைப்புகளை பிரஸ்தாபம் பண்ணவும் உடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும்
நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசனத்தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்பு நாடுகளைப் போல நம்முடைய வழிகளை விட்டு வளைந்து போனோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்புதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தில் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, இப்படி பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவராய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவர் நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசை இல்லாமல் பரிசுத்தவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருள் செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உண்டே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோ. அப்பொழுது வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனே, எங்களை இரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பண்ண தேவரீரோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியோங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தரை கெபிராய் பாடி நம்முடைய இரட்சணிக்கு முனையாய் சங்கீதம் பண்ண கடவோம் வாருங்கள்.
என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். 99ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 99. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், ஜனங்கள் தத்தளிப்பார்களாக. அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார், பூமி அசைவதாக. கர்த்தர் சீயோனில் பெரியவர், அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக. அது பரிசுத்தம் உள்ளது. ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது. தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர். நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தை பற்றி கூப்பிடுவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார். மேக ஸ்தம்பத்திலிருந்து அவர்களோட பேசினார். அவர்கள் அவருடைய சாட்சி பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கை கொண்டார்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். 9ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் வரை. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கணத்திற்கு உரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசையை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டி பண்ணினவர் தேவன். சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. அவரிடமே உண்டாக்கினார்.
வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வபிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் பிறந்தார். பொந்திய பிலாத்து காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மருத்துவம் எழுந்தள்ளினார். மறுமண்டலத்துக்கு ஏறி சர்வபிதாவாகிய தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்தில் நம்முடைய கருத்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் கிறிஸ்து சபையும் அப்போஸ்தலர் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரியாக தருதலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே, எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மறுமண்டலத்திலே செயல்படுவது போல பூமியிலேயும் செயல்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு ஆளும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை காண்பியோ. உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளை செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியோ. கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தை இரட்சியோ. கர்த்தாவே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடோ. பராபரனே, எங்கள் இருதயத்தை சுத்திகாரியோ. உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடமிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவத்தின் நாள் பின்வரும் 7ஆம் ஞாயிற்கான சுருக்க ஜெபம். அழைப்பில் உண்மையுள்ள தேவனே, குருத்துவ ஊழியத்திற்காக நீர் தெரிந்து கொண்ட அடியார்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு குருமார்களும் அந்த மந்தையாகிய திருச்சபையை மனப்பூர்வமாகவும் உற்சாக மனதோடும் மேய்த்து மந்தைக்கு மாதிரிகளாக வாழ்ந்திட அருள் புரியும். மோசேயை போல உண்மையுள்ளவர்களாகவும் பேதுருவை போல உம்மிடம் அன்புக்குரியவர்களாகவும் வாழ்ந்து உமது பாதத்தில் அனுதினமும் காத்திருந்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அறிவித்து அதன் மூலம் மாற்றத்தை உண்டாக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதை நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய்சியாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கும் நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றியருளோ. சர்வோலம் நித்திய தேவனே, இந்நாள் வரை எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரம பிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம்.
கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரத்திலே நம்முடைய திருச்சபையிலே பிறந்த நாளை கொண்டாடுகிறவர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். ஜூலை மாதம் 27ஆம் தேதி திங்கட்கிழமை திருமதி பி. ஃபெல்சியா பாலின், 29ஆம் தேதி திருமதி ஜே. ஆரோக்கியம், 30ஆம் தேதி செல்வன் ஹெச். பெலிக் சிங், திருமதி எஸ். ஞானசுந்தரி பட்டுராணி, 31ஆம் தேதி எஸ். ஐசக் சாமுவேல், திரு சி. ஜெயராஜ். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை திரு கே. ஜபராஜ். பிறந்த நாளை கொண்டாடுகிற திருச்சபையின் பிள்ளைகளை அன்போடு வாழ்த்துகின்றோம். இவர்களுக்கான வாக்குத்தத்த வசனம் ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். ரூத் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இவர்களை வாழ்த்தி பாடுவோம். பிதாவே, இந்த வாரத்திலே பிறந்த நாளை ஆசரிக்கிற என்னுடைய திருச்சபையின் பிள்ளைகளை உடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இதுவரை கனிமணி போல் பாதுகாத்து வந்த தேவன் இந்த வாரத்திலும் ஒரு புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க பண்ணுகிறேன். ஆயுசு நாட்களை கூட்டி தருகிறேன். நன்றியோடுமை துதிக்கிறோம். புதிய நன்மைகள், புதிய கிருபைகள், புதிய ஆசீர்வாதங்களை இந்த புதிய பிறந்த ஆண்டிலே கண்டு உம்மை துதிக்கவும், ஸ்தோத்திரிக்கவும், சாட்சி பகரவும், ஆசீர்வாதமாய் வாழவும் ஆண்டவர் கிருபை செய்யும். நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன் என்ற வேத வாக்கின்படி ஆண்டவர் அவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து நன்மையும் செம்மையுமாய் நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மீண்டும் தேவனுடைய நாம மகிமைக்காகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாகவும் ஆராதனை கீதங்கள் 597 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 597. Oh
ஜெபம் பண்ண கடவோம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த அருமையான கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய சமூகத்திலே தேவ செய்தியை இந்த ஊடகத்தின் வழியாக கேட்கிற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்களை கூறுகிறேன். கர்த்தர் இந்த நல்ல வாய்ப்பை, இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக அவருக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துகின்றேன். இன்றைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வார்த்தையானது எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2வது வசனமாகும். எபிரேயர் 3:2. மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட பொருள் என்னவென்றால், குருத்துவ ஊழியம் என்பதாகும். அதை கொஞ்சம் சுத்தமான தமிழில் சொன்னால் அருள் பொழிவு ஊழியம் என்று பொருள். இந்த குருத்துவ ஊழியத்தை குறித்து, அதனுடைய அவசியத்தை குறித்து, அதன் மூலமாக திருச்சபை பெறுகிற பயன் என்ன என்பதை குறித்து சற்று நாம் விரிவாய் தெரிந்து கொண்டால் நம்முடைய ஆன்மீக வாழ்வுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். உலகத்திலே பணிகளிலே அல்லது வேலைகளிலே பலவிதமான வேலைகள், பணிகள் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வேலையை ஒரு குறிப்பிட்ட நபர்தான் செய்ய முடியும். எடுத்துக்காட்டாக, கட்டிட வேலையை செய்வதற்கு எல்லாராலும் முடியாது. அதில் பயிற்சி அனுபவம் உடைய கொத்தனார் தான் செய்ய முடியும். வாகனத்தை, ஒரு கார் அல்லது ஒரு பஸ், இவற்றை இயக்குவதற்கு எல்லாராலும் முடியாது. அதற்குரிய பயிற்சி அனுபவம் பெற்றவர் டிரைவர் தான் அதை இயக்க முடியும். இது உலக பிரகாரமான ஒரு வேலையை செய்கிறவர்கள், பணியை செய்கிறவர்களை குறிக்கிறது. ஆனால் கிறிஸ்துவின் பணியை செய்வதற்கு, உன்னதமான தேவனுக்கு பணிவிடை செய்வதற்கு நம்முடைய திருமறையிலே நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே, புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்,
அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் என்று பார்க்கிறோம். எவர்களை தேவன் அழைத்திருக்கிறாரோ, முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்திருக்கிறார்களோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். ரோமர் 8 அதிகாரத்திலே பின்பகுதியிலே இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, அப்படியானால் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறதை குறித்து திருமறையிலே நாம் பார்க்கிறோம். இந்த எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு தானாய் ஏற்படுகிறது இல்லை. அப்படியானால் அழைக்கப்படுவது, நாம் முதலாவது சொன்ன மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய அழைப்பை பெற்றவர். அதே மாதிரி திருமறையிலே புதிய ஏற்பாட்டிலே தேவனுடைய கிறிஸ்துவனுடைய அழைப்பை பெற்றவர்கள். அவர்கள் பிரத்யேகமான பணி செய்வதற்கென்று அழைப்பு பெற்றவர்கள். அன்பானவர்களே, இந்த அழைப்பை பெற்றவர்களை குறித்து திருமறையிலே நீங்கள் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 28வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். தேவனானவர் சபையிலே 1வது அப்போஸ்தலரையும் 2வது தீர்க்கதரிசிகளையும் 3வது போதகர்களையும் பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவிதமான பாசைகளையும் ஏற்படுத்தினார். ஆனால் அதே 1 கொரிந்தியர் 12:5வது வசனத்திலே சொல்லுகிறார், வரங்களிலே வித்தியாசம் உண்டு, ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஊழியங்களில் வித்தியாசம் உண்டு. அந்த ஊழியங்களை குறித்து எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காக சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அன்பானவர்களே, கொரிந்தியரிலே சொல்லும்போது எப்படி சொல்லுகிறார் என்றால், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, போதகர்கள், பின்பு அற்புதங்கள் குணமாக்கும் வரங்கள் என்று சொல்லுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே சொல்லும்போது அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள் என்று தெளிவாக சொல்லுகிறார். கொஞ்சம் அதை விரிவாக சொல்லுகிறார். அப்போஸ்தலர்கள், அவர்கள் காலம் இப்பொழுது கிடையாது. தீர்க்கதரிசிகள், தீர்க்கமாக உரைக்கின்றவர்கள். சுவிசேஷகர்கள், இப்பொழுது சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். மேய்ப்பர்கள், போதகர்கள், இவர்கள்தான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்களாக நம்முடைய திருச்சபைகளிலே குருத்துவ பணி செய்கிறவர்களாக அபிஷேகம் செய்யப்பட்டு ஏற்படுத்தப்பட்டவர்கள். அன்பானவர்களே,
இந்த அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் அல்லது அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே அழகாக சொல்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் போய் கனிகளை கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். ஆக ஒரு ஊழியரை அபிஷேகம் பண்ணுவதற்கு ஏற்படுத்துவது தேவனுடைய திட்டம், தேவனுடைய அழைப்பு என்பதை திட்டமும் தெளிவுமாக திருமறை வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அன்பானவர்களே, இவர்களுடைய பணிகளை குறித்து நாம் பார்க்கும்போது, நான் ஏற்கனவே சொன்னேன் இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள் என்று. மார்க்கு 1:17 இருக்கிறது. சீடர்களை அழைக்கும்போது, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன். அதே அவர்களை குறித்து மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16வது வசனம், லூக்கா 10:3 பார்க்கும்போது, ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். இவர்கள் அழைக்கப்பட்டவர்கள், இவர்கள் அனுப்பப்படுகிறவர்கள். மூன்றாவதாக மார்க்கு 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்றார். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு அறிவிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய பணியின் தன்மைகளை குறித்து நாம் பார்க்கும்போது, நமக்கு திருமறை பாடமாக இந்த வாரத்தின் குருத்துவ ஊழியம் என்கிற தலைப்பிலே கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரம் யோவான் 21:15-19 வரைக்கும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து சொல்வார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் சொல்லுகிறார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. என்னை நேசிக்கிறாயா? ஆம் ஆண்டவரை நேசிக்கிறேன். என் ஆடுகளை மேய்ப்பாயாக. மறுபடியும் 3வது தடவை கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? ஆம் ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். 3 தடவை கேட்கிறார். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லுகிறார். அப்படியானால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மேய்ப்பு பணி செய்ய அவர்கள் பணிக்கப்பட்டவர்கள். மேய்ப்பரின் பணி திருமறையிலே தான் பார்க்கிறோம். சங்கீதக்காரனுடைய சங்கீதம் 23 பார்த்தால் அது மேய்ப்பனின் சங்கீதம். இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம் என்றால், அவர் புல்லுள்ள இடங்களில் நடத்துகிறவர், அவர் போஷிக்கிறவர், அவர் பாதுகாக்கிறவர், அவர் பராமரிக்கிறவர் என்கிறதை தெளிவாக சொல்லுகிறார். ஒரு பணிவிடைக்காரனாகிய, திருப்பணிவிடைக்காரனாகிய ஒரு மேய்ப்பனுடைய பணி இதுதான். திருச்சபை என்கிற மந்தை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் என்ன செய்ய வேண்டும் என்றால்,
அவன் ஆடுகளை பேர் சொல்லி அழைக்கிறவனாயிருக்க வேண்டும். தன் ஆடுகளை தெரிந்து கொண்டவனாயிருக்க வேண்டும். தெரிந்து கொண்டவன் தன் மந்தையில் இருக்கிற ஆடுகளை அறிகின்றவனாயிருப்பான். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஒரு மேய்ப்பன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து 99 ஆடுகள் இருந்தும் ஒரு ஆடு காணாமல் போனாலும் அவற்றை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி தெரியாமல் இருப்பானோ, கண்டுபிடித்த பின்பு அதை தன் தோள்களில் போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி வருவான். ஒரு மேய்ப்பன் மகிழ்ச்சி அடைய வேண்டுமென்றால் ஆடுகளை காணாமல் போனாலும் தேடி திரியும் மேய்ப்பனாக பணியாற்ற வேண்டும். திருச்சபையிலே இருக்கிற மந்தையின் ஆடுகளாகிய திருச்சபையின் மக்களை தேடி செல்லுகிற மேய்ப்பனாக தேடி சென்று அவர்களின் இல்லங்களில் அமர்ந்திருந்து அவர்களை விசாரித்து அறிந்து அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மேய்ப்பனாக ஒரு திருப்பணி விடையாளர் இருப்பார் என்றால் அந்த மந்தை நாடுகள் மகிழ்ச்சி அடையும். அந்த மந்தை நாடுகள் எல்லா ஆடுகளும் மேய்ப்பனின் பின்னால் வரும். அதனுடைய பொருள் என்னவென்றால், முன்னால் நம்முடைய நெல்லை திருமண்டலத்திலே வைஸ் சேர்மனாய் இருந்த கனம் சபரிதாஸ் ஐயர் அவர்கள் எழுதின புத்தகத்திலே சரியான ஒரு மேய்ப்பன் ஆடுகளை ஆலயத்திற்கு அழைத்து வருகிற மேய்ப்பனாக இருப்பான். ஆராதனையில் பங்கு பெற செய்கிற மேய்ப்பனாக இருப்பான். இரண்டாவதாக, இந்த பணியை செய்கிற பணிவிடைக்காரரை குறித்து அவர் போதகர் என்று அழைக்கப்படுகிறார். கிறிஸ்துவானவர் நிறைய அழைத்தார். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உண்மைதான், அவர் நல்ல போதகர். அந்த மரியாளுடைய சகோதரன் லாசரு மரித்த போது இயேசு அங்கே வரும்போது, ஒரு வீட்டண்டை வரும்போது மரியாள் சொன்னாள், போதகரே, நீர் இங்கே இருந்திருப்பீர் என்றால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொன்னார். போதகர். இப்படியானால் ஒரு திருப்பணி விடைக்காரர் போதகர், போதனை கொடுக்கிறவர், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கண்டையிலே நடத்துகிறவர், அதுதான் நல்ல போதனைகளை கொடுக்கிறவர். அருமையானவர்களே, நல்ல போதனையை கொடுப்பது அந்த ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு முடியும். அந்த ஆத்துமாக்கள் குணப்பட முடியும். அந்த ஆத்துமாக்கள் கிறிஸ்துவின் அண்டைக்கு வழி நடத்த முடியும். எப்படி? அருமையானவர்களே, ஒரு குருவானவர், இப்பொழுது அவர் இல்லை, சிறப்பான பணி செய்தவர் கனம் ஞானராஜ் ஐயர் அவர்கள் திருமண்டலத்திலே கவுன்சில் சேர்மனாக இருந்தவர். அவருடைய சொந்த ஒரு வெள்ளரிக்காயூர். எங்களுக்கு நடத்தின ஒரு ரெட்ரீட்டில் சொன்ன ஒரு காரியம், 2 அண்ணன் தம்பி ஆலயத்திற்கு வரும்போது அவர்கள் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்ப்பதில்லை. ஒருவர் வலதுகை பக்கம் போனால் இன்னொருவர் இடதுகை பக்கம் போய் உட்கார்ந்து கொள்வாராம்.
தீரா பகை, ஒருவருக்கொருவர் பேசுவதே கிடையாது. இவர் பார்த்து கொண்டு இவர் எவ்வளவோ சொல்லி பார்த்திருக்கிறார், பேசி பார்த்திருக்கிறார், போதனை ஒன்றும் இல்லை. ஒரு நாள் உருக்கமாக ஒப்புரவாகுதலை குறித்து தெளிவாக பேசியிருக்கிறார். அந்த போதனையை கேட்ட சகோதரரிலே ஒருவருடைய உள்ளம் உடைந்து வீட்டிற்கு சென்று, தம்பி, இந்த தவறை மன்னித்து விடுங்க, நாம் இனி பேசாமல் இருக்கக்கூடாது. ஐயர் அவர்களுடைய போதனை என்னை உடைத்து விட்டது. இதுதான் போதகருடைய போதனையாய் இருக்க வேண்டும். பெருமையானவர்களே, அப்போலோவை குறித்து சொல்லியிருக்கிற ஒரு சாதுரியமான பிரசங்கி. அப்படி பிரசங்கம் செய்யக்கூடிய பணி, இப்படி செய்தால் லகுவாக செய்ய முடியாது. வேதத்தில் ஆழ்ந்து ஆராய்ந்து தியானம் செய்கிறவர்களாயிருக்க வேண்டும். பலவிதமான புத்தகங்களை படித்து நடைமுறை சம்பவங்களை அறிந்து அனுபவத்திலிருந்து சாட்சியாக சொல்ல தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால் அந்த திருச்சபை உயிர்மீழ்ச்சி அடையும். மூன்றாவதாக, முன்மாதிரியான ஒரு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், தீமோத்தேயு சொல்லுகிறார், என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாயிருந்தார். ஒரு போதகர், ஒரு பணிவிடைக்காரர் உண்மை உள்ளவராயிருக்க வேண்டும். பேச்சிலே உண்மை, நடக்கையிலே உண்மை இருந்தால் அவரை நம்புவார்கள், அவர் போதனையை கேட்பார்கள். அன்பானவர்களே, அந்த தீமோத்தேயுவை குறித்து அவருடைய வரலாறு என்ன சொல்லுகிறது என்றால், தீமோத்தேயு the first bishop of எபேசு சர்ச், எபேசு சபையின் முதல் பேராயர் என்று சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, முன்மாதிரி உண்மை உள்ள ஒரு ஊழியக்காரர் வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஊழியக்காரரை, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, ஆண்டவருக்கு உண்மையுள்ளவனாகும், the faithful servant to Lord Jesus Christ, கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க பணிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து பணிவிடைக்காரர்கள் செயலாற்றுவார்கள் என்றால் நிச்சயமாக திருப்பணிவிடையின் மூலமாக திருச்சபை மிகுந்த பயன் பெறும், திருச்சபை மக்கள் மிகுந்த பயனடைவார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு குருவானவர் மிகுந்த பக்திமான், ஒரு சாட்சியுள்ள ஒரு குருவானவர். அன்பானவர்களே, அவர் ஒரு நாள் இரவிலே படுத்திருக்கும் போது திருடர்கள் வந்தார்களாம். திருடர்கள் அவர் வீட்டிற்கு வந்து, அவர் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் அருவாளை வைத்து கொண்டு நிற்கிறான். மற்றவர்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாம், அந்த காலத்தில் என்னையா பொருள் இருக்கும், அந்த காலத்தில் என்ன பொருள் இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். வெங்கல பாத்திரங்கள் தான் இருக்கும். அதை பொறுக்கினாங்களாம். வெளியே வரும்போது அவருடைய தலைமாட்டில் இருந்த திருடன் அருவாளை அப்படியே பிடித்தபடி நிற்கிறான்.
கால் மாட்டில் நிற்கிறான். ஐயா 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 என்று கத்துறான். இவர் திடீரென்று முடித்து பார்த்தால் அருவாளை கீழே போட்டு தான் கையை மடக்க முடியல. கை நீட்டின கை அப்படியே நிற்கிறது. எவ்வளவு பெரிய பக்திமான், எவ்வளவு பெரிய சாட்சி. அவர்தான் ஐயா பண்ணவளை ஈசாக்கு ஐயர். பண்ணவளை ஈசாக்கு ஐயர் என்றால் இன்றைக்கும் பேர் விளங்கும். அந்த ஆலயத்துக்கு பின்னால் அவருடைய கல்லறை இருக்கிறது. ஒரு கம்பி வேலி வச்சு அடைச்சிருப்பார், நான் பார்க்கல. அடைத்து இருக்கிறார். ஏனென்றால் அங்கு போய் சத்தியம் பண்ணினால், பொய் சத்தியம் பண்ணினா செத்தே போவான். அவ்வளவு பெரிய பக்திமான். அவரை பற்றி நிறையா இதை சொன்னது முன்னாள் பேராயர் தானியேல் ஆபிரகாம் அவர்கள் இல்லையா? குருமார் எவ்வளவு முன்மாதிரி, எல்லாவற்றுக்கும் முன்மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை முன்மாதிரியாக வைத்து அவர் மூலமாய் நமக்கு அருளப்பட்ட திருப்பணிவிடையை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரராய் பணியை செய்வோம் என்றால் நிச்சயமாக ஒரு திருச்சபை 2 திருச்சபையா மல்டிப்ளை ஆகும். ஒரு ஆத்துமா 2 ஆத்துமா 2 4 பெருகும். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஆசீர்வாதத்தை திருப்பணிவிடையாளர்களுக்கும் திருச்சபைக்கும் ஆண்டவர் அருளி செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். திரியக துதிக்காக நாம் எழுந்து நிற்போம். காணிக்கை பாடலாக ஆராதனை கீதங்கள் 210, கீதங்கள் 506 பாடுவோம். ஆராதனை கீதங்கள் 210. Yesu,
ஜெபம் பண்ண கடவோம். பரிசுத்த பிதாவே, மகிழ்ச்சியோடு இந்த நாளிலுமே நோக்கி பார்க்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். நாங்கள் இணைந்து இணையதளத்தின் மூலமாக ஆராதிக்கின்ற இந்த வேளையிலும் எங்கள் மத்தியிலே பிரசன்னராயிருந்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வை தந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை எங்கள் வாழ்விலே பாராட்டின எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் நன்றி பலிகளை ஏற்றுக்கொள்ளும். தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் ஆசீர்வாதமாக இந்த உலகிலே வாழ்ந்திருக்க ஆண்டவர் கிருபை செய்துள்ளபடியாய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்து ஆசீர்வதியும். கையின் பிரியாசங்களை ஆசீர்வதித்தருளும். வீட்டை விட்டு வெளியே செல்லும் போதும் வீட்டுக்கு வரும்போதும் ஆண்டுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இக்காலத்தில் நடமாடுகிற கொடிய தொற்று வியாதியான கொரோனா தொற்று வியாதிகள் எதுவும் அணுகாதபடி உடைய பிள்ளைகளை இதுவரை பாதுகாத்து வந்திருக்கிறீர்கள். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய ஆளுகை எப்போதும் உடைய பிள்ளைகளோடு இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதித்தருளும். இந்நாளிலும் கர்த்தாவே, நாங்கள் தியானித்தது போல உலகமெங்கும் குருத்துவ பணியை செய்கிற ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். அழைத்திருக்கிறேன், அழைத்தர் உண்மையுள்ளவர், பயன்படுத்தி வருகிறேன். தொடர்ந்து உடைய நாம மகிமைக்காக, திருச்சபை வளர்ச்சிக்காக எடுத்து பயன்படுத்தும். அவர்களையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். எங்களுடைய திருச்சபையின் காரியங்களையும் தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும். எல்லா இக்கட்டுகள், தொற்று வியாதிகள் எங்கள் தேசத்தை விட்டு போகும்படியாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்போதும் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் ஆரோக்கியமாகவும் வாழ்ந்து சுகித்திருக்க ஆண்ட உதவி செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளை ஒப்புவிக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷம் நிறைவாய் கட்டளையிட கடவர். பரிசுத்த பிதாவே, இந்த பரிசுத்தமான நாளிலே பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள கிருபை தந்திரை ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். தொடர்ந்து எப்போது நாங்கள் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் உம்முடைய கரத்தில் அநேக நன்மைகளை பெற்று இந்த உலகிலே சாட்சியாய் வாழவும் கிருபை செய்யும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.